உன்னைய நான் என்ன செய்ய? அப்பொழுது ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவன் பேச்சையும் மீறிக்கொண்டு அங்கே எப்படி வருகிறாரே? ஆனா எப்படி சுவாமி? அலைகுலைய தாய சடை உலைய சடை உலைய ஆதிசக்தி அவள் வருவாளோ? சந்தனமாங்காவுக்குள் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே காப்பார் அக்கினி வெல்வியர் அணைக்க அங்க வாரா அப்படியே வாரபோ அப்படியே வாரபோ என்ன என்ன நடக்கும்? நீங்கள் வளர்க்கக்கூடிய யாகத்தை அணைக்க முடியுமா முடியாதா என்று கேட்டபோது, ஏ அக்கா, நாங்கள் வளர்க்கக்கூடிய யாகத்தை ஏன் இப்படி அணைக்க சொல்லுற? அதாவது 8 பேரும் திரும்பி நின்னுட்டு அங்க பாத்து அக்கா வாரா யாகத்தை அணைக்க சொல்லுவோம், வர மாட்டாரு. ஏ காது கேட்காம இருந்துக்கணும். சரிதா, யாக வளரட்டும். அப்படி அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்ல, ஏ அக்கா, உன் கவலைய நீ சொல்லுறிய, எங்க கவலை என்னன்னு கேட்டியா? பிறந்ததுல இருந்தே அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்து வரோம, எங்க கவலைய பாத்தியா? அம்மா அப்பா யாருன்னு தெரிந்த வரைக்கும் இந்த யாகத்தை நாங்க அணைக்க மாட்டோம். ஆமா, அணைக்க மாட்டோம் என்று சொல்ல, அப்பொழுது ஆதிசக்தியான பார்வதியால் எண்ணுகிறாள், ஆண்டவன் பகவான் சொன்னதை போல அட்டகாளி 8 பேரும் கேட்க மாட்டங்கா அணைக்காம போனா பகவான் நம்மளை ஏளனமா பேசுவாரு. ஆமா, நாமல் உயிரை கொடுத்தாவது பகவான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தியான பார்வதி அங்கே என்ன செய்கிறாளே? ஆனா முக்காலும் அம்மா வளமாய் முக்கணனை பார்வதிய வளமே வந்தா நான்கு தாரம் அங்கே வளமாய் வந்தா நாதனை தான் பார்வதி வளமே வந்தா பகவானே அவளும் அடிபணிந்தா சுத்தி வந்தே பகவானை ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனே மனதில நீ அக்கினி யாகத்தில பார்வதியால் இறங்குவாள். பார்வதியால் இறங்கும் போது காளியர்கள் 8 பேர் மனமதில எண்ணுறாள், நம்ம அக்காவே இறங்கிட்டாள. விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம், இப்படி இறங்கிட்டாள. இனிமேலும் ஆண்டவன் பகவான் அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. நாமளும் அக்காவுக்கு பின்னாலே இறங்க வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேரும் மனமதிலே எண்ணிக்கொண்ட போது
ஆமா என்ன எண்ணுகிறார்கள்? என்ன? அதாவது சரி ஆண்டவன் பகவான் அக்காக்கு உயிர் கொடுக்க இங்க வந்துதானே ஆவாரு. ஆமையா. அப்படி வாரபோது சரிதான் நாமளுக்கு உயிர் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லி அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக இறங்குவார். காளிக்கு பின்னால முக்கூடாதி இறங்குவார். முக்கூடாதி பின்னால ஈஸ்வரியால் இறங்குவார். ஈஸ்வரியால் பின்னால காளியவர் இறங்குவார். அட்டகாளி 8 பேரும் யாகமதில் இறங்கும் போது யாகமதில் இறங்கும் போது வேள்வியாது நடக்குதையோ என்ன ஏது நடக்குதையோ ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானுக்கு வேணல்லது தீர்ந்ததையா. ஆண்டவன் தான் பகவான் மனமதில எண்ணுதார ஆதிசக்தி பார்வதி யாகமது அழைக்க போன அணைக்க போது இன்னும் இங்க காணலைய பார்வதி இன்னும் இங்க காணலைய. இப்படியாக காளியர்கள் 8 பேரும் ஆமா ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தரா இறங்குதா. எப்பா இறங்குகிறார்கள்? அப்படி இறங்கின போது ஆமா அக்கினி வேள்வியானது அணைந்து போனது. அணைந்து போனது. ஆதி கைலாசத்தில ஆண்டவன் பகவானுக்கு காணலும் தீர்ந்து போனது. சரிதா. அப்படி தீர்ந்து போன போது ஆமையா அக்கினி அணைக்க போன பார்வதியை இன்னும் காணலையே ஆமா என்று சொல்லி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். எப்பா அறிந்து பார்த்தார்? என்ன தெரிகிறது? என்ன? அதாவது அக்கா தங்கை 8 பேரோட ஆமா ஆதிசக்தியான பார்வதி 9வதா கரியுருகி இருக்கிறார். எப்படி கரியுருகி இருக்கிறாள ஆமா இவருக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமா ஆமோ தீர்த்தமும் திருபிரமும் கையிலே எடுத்துக்கொண்டு சரிதா சந்தனமாங்காவுக்குள்ளே வருகிறார். வருகின்றார். சந்தனமாங்காவுக்குள்ளே வந்து ஆமா முதலை பார்வதியை சரி பிறவி செய்து தனது பக்கத்திலே வைத்துக் கொண்டார். ஆமையா ஆதிசக்தியான பார்வதியால் சொல்லுகிறார். என்ன? ஆண்டவா பகவானே சிவபெருமான எனக்காக என் தங்கைமாறு உயிரை விட்டா இல்லையா? ஆமையா அவர்கள் 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனாகிய சிவபெருமா ஆமோ அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிக்கும் போது ஆமையோ அங்க அக்கா தங்கை 8 பேரும் என்ன சுவாமி மறு உயிர் பெற்று வருகிறார். ஆமா எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி பகவானிடம் சொன்ன போது ஆண்டவன் பகவான் தீர்த்தத்தையும் தெளிப்பார். திருப்பிராம்பல் தட்டுவார். தீர்த்தத்தையும் தெளித்த போது திருப்பிராம்பல் தட்டும் போது காளியர்கள் 8 பேர் மறுஸ்வரூபம் தெச்சுவார். முதலாவது எழுந்தவர் அம்பிகைய முப்பூடாதி. இரண்டாவது எழுந்தவர் தாயான ஈஸ்வரி. மூன்றாவது எழுந்தவர் அம்பிகைய முப்பூடாதி. நாலாவது எழுந்தவர் சந்தனமாரி வாராள். 5வது எழுந்தவர் அழகு நாச்சி வாராள். 6வது எழுந்தவர் அம்பிகைய வடக்கூதி. 7வது எழுந்தவர் தாயான துர்க்கையா. 8வது எழுந்தவர்
சக்தியான பார்வதியால் பகவானிடத்தில் சொல்ல சொல்ல என்ன சொல்லுறா? என்ன எனக்காக உயிரை விட்டு என் தங்கைமாரை 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல ஆண்டவன் சிவபெருமானும் தீர்த்தத்தை தெளித்து திருப்பிரம்பால் தட்டினார். அக்கா தங்கை 8 பேரும் மறுசொரூபமும் எடுத்து வருகிறார். மறுசொரூபம் எடுத்த போது ஆண்டவனாகிய சிவபெருமான் பெயர் நாமங்களை கொடுத்தார். எப்படி கொடுக்கிறார்? மாறி மாறி பிறந்ததினால மாறி என்றும் கருகி சாம்பலிலே பிறந்து வந்ததினால் கருமாறி என்றும் சரி இப்படி பெயர் நாமங்களை கொடுத்த போது அதாவது ஆதி சக்தியான பார்வதியால் இடமதியிலே சொல்லுகிறார். ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார், ஏ அம்மா பார்வதி, அக்கா தங்கை 8 பேரோட நீ 9வதா வந்து அவதரித்ததினால இன்றைய நாள் முதலாக உனக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயர் நாமத்தை கொடுத்தார். அப்படி பெயர் நாமத்தை கொடுத்த போது என்ன சொல்லுகிறார்? அதாவது ஆண்டவன் பகவானிடத்தில் அக்கா தங்கை 8 பேரும் கேட்க, ஆண்டவனே பகவானே, எங்களுக்கு இருப்பதற்கு சரியான இடம் வேண்டும். அப்படி என்று ஆண்டவன் பகவான் இடமதியிலே அக்கா தங்கை 8 பேரும் என்ன கேட்கிறாளே, ஆனா ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களோட இடமதியில காளியர்கள் 8 பேர் முப்புறத்தில் கோட்டை வேண்டும், திரிபுரத்தில் கோட்டை வேண்டும், கும்பிடவோ லிங்க வேண்டும், வீச்சிருக்க வெப்ப மரம், அடிவர ஆலமரம், லிங்கத்திற்கு பூஜை செய்ய நந்தவன தோட்ட வேண்டும். காளியர்கள் கேட்கும்போது கடவுளவர் எது சொல்வாரே, கடவுளவர் எது சொல்வார்? இப்படியாக காளியர்கள் கேட்டபொழுது ஏ அம்மா, உங்களுக்கு 56 வருட காலம் வரைக்கும் வர வேணும்னு கேக்கீங்க. உங்களுக்கு நான் வரத்தெல்லாம் தாரேன். ஆனாலும் மகிமையோடு ஆண்டீர்களானால் மங்காது உங்கள் கோட்டை. ஆணவத்தோடு ஆண்டீர்களே ஆனால் 51வது தலைமுறையிலே ஒரு கூழ் கிழவி ஆண்டனாலே உங்க முப்புறங்கோட்டை தீபிடித்து போகும் என்று சொல்லி சாபத்தையும் கொடுத்தார். அப்படி கொடுத்த போது அக்கா தங்கை 8 பேரும் கைலாச மாமலையில